உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். ராஜீவ்காந்தி சிலை சிக்னல் இயங்காததால் வாகன ஓட்டிகள் மற்றும் போலீசார் கடும் அவதி. கூடுதல் காவலர்களை நியமிக்க கோரிக்கை. மகளிர் மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கு. தடயவியல் நர்சிங் குறித்து செவிலியர்களுக்கு டாக்டர் பலராமன் விளக்கம். கிருமம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம். 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை ராஜீவ்காந்தி சிலை சிக்னல் பழுது அடைந்துள்ளதால் போலீசாரும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி அடைந்தனர். புதுவை ராஜீவ்காந்தி சிலை அருகில் அமைந்துள்ள சிக்னல் தான் நகரத்திலேயே மிகப்பெரிய சந்திப்பாகும். இந்த சிக்னலில் தான் அதிகமான வண்டிகள் வந்து செல்வதுண்டு. கிழக்கு கடற்கரை சாலை, புறவழிச்சாலை போன்றவற்றை பயன்படுத்தும் வாகனங்கள் அனைத்தும் இந்த சிக்னலை பயன்படுத்தி வருவதால் நாள்தோறும் எந்த நேரமும் இப்பகுதி பரபரப்புடனே காணப்படும். இப்படிப்பட்ட இந்த தானியங்கு சிக்னல் பழுதடைந்த அனைத்து விளக்குகளும் ஒரே நேரத்தில் எரிவதால் எந்த பக்கம் செல்வதென தெரியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி போக்குவரத்து காவல்துறையினரும் நெரிசலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் கடுமையாக உழைக்கின்றனர். தானியங்கு சிக்னல் செயல்படும் போது இருக்கும் காவலர்கள் மட்டுமே தற்போது இருப்பதால் வாகனங்களை ஒழுங்குபடுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே தானியங்கு சிக்னல் பழுது நீக்கப்படும் வரை போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவை அரசு மகளிர் மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் தடயவியல் நர்சிங் குறித்து டாக்டர் பலராமன் விளக்கமளித்தார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பயிற்சி இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் வரவேற்புரையாற்ற சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தடயவியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் பலராமன் தடயவியல் நர்சிங் குறித்து விளக்கமளித்தார். இதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த செவிலியர்கள், தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கிருமம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வேலைவாய்ப்பு முகாமில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகம் இணைந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஐடி பினிஷிங் ஸ்கூல் ஸ்கீமின் ஒரு பகுதியாக 2ஆம் வேலைவாய்ப்பு முகாம் கிருமம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பொறியியல் கலை மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளை சேர்ந்த சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சென்னையை சேர்ந்த முன்னணி நிறுவனங்களான HCL டெக்னாலஜி, சதர்லேண்ட் குளோபல் சொல்யூஷன்ஸ், மொபியஸ் நாலேஜ் சர்வீசஸ், இந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் மற்றும் ஆக்னா கார்ப்பரேட் ஆகிய நிறுவனங்கள் கலந்து கொண்டு மாணவர்களை தேர்வு செய்தனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமினை அழகிரி திட்ட மேலாளர் ஐசிடி ட்ரைனிங் அகாடமி புதுச்சேரி, அமர்நாத் மூத்த மேலாளர் ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு தலைமை வகித்து சிறப்பாக நடத்தினர். அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகி பாஸ்கரன், கல்லூரி முதல்வர் மரிய ஜெயபிரகாஷ், துணை முதல்வர் ஐயப்பன் வரவேற்றனர். வேலைவாய்ப்பு முகாமிற்கான விரிவான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்ப துறை இயக்குனரும் ஐசிடி ட்ரைனிங் அகாடமி புதுச்சேரி மற்றும் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தினரும் செய்திருந்தனர். புதுவை அருகே உள்ள ஏரிகளுக்கு வெளிநாடுகளை சேர்ந்த பறவைகள் வருகை தந்துள்ளதால் அவைகளை வேட்டையாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது. புதுவையின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான உஸ்டேரியில் ஆண்டுதோறும் வெயில் காலம் துவங்கிவிட்டாலே வெளிநாடுகளை சேர்ந்த பறவைகள் தங்களின் இனப்பெருக்கத்திற்காக வருவதுண்டு. இந்த ஆண்டின் வெயில் காலம் தற்போது துவங்கி இருப்பதால் ஆஸ்திரேலியா, பெல்ஜியம் உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த பறவைகள் தற்போது உஸ்டேரிக்கு வந்துள்ளன. இதேபோல் சேதராப்பட்டு ஏரிக்கு பறவைகள் வந்துள்ளன. இவைகள் அங்குள்ள மரங்களில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் அளவிற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டுள்ளன. இதனால் காலை மற்றும் மாலை வேளையில் உசுட்டேரியில் பறவைகளின் நடமாட்டத்தினை அதிகமாக காண முடிவதுடன் அவைகளின் சப்தங்களை வித்தியாசமாகவும் கேட்க முடிகிறது. ஏற்கனவே மழை காலங்களில் உசுட்டேரிக்கு இரை தேடி வரும்
கொக்கு, நாரை மற்றும் நொல்லமடையான் போன்ற பறவைகளை வேட்டையாடுபவர்கள் வெளிநாடுகளிலிருந்து இனப்பெருக்கத்திற்காக வந்துள்ள இந்த பறவைகளை வேட்டையாடினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது. இருப்பினும் வெளிநாட்டு பறவைகளை வேட்டையாடுபவர்களை தண்டிக்கும் வகையில் வனத்துறை தரப்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் பால்பவனில் நடைபெற்று வரும் சிறப்பு பயிற்சியில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் சிறுவர் இல்லம் குழந்தைகளுக்காக பல்வகை கலைகளை கற்பிக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்த வகையில் 6 முதல் 16 வயதுள்ள மாணவ மாணவிகளுக்கான கலை பயிற்சிகள் ஜவஹர் சிறுவர் இல்லம், லாஸ்பேட்டை அரசு பள்ளி, முத்தியால்பேட்டை, அரியாங்குப்பம், கதிர்காமம், முதலியார்பேட்டை, சாரம், கரியமாணிக்கத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. பால்பவரில் நடத்தப்படும் கலை முகாமில் கர்நாடக இசை, வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், மிருதங்கம், மேற்கத்திய இசையில் கீபோர்ட், ட்ரம், கிட்டார் போன்றவைகளும், டெய்லரிங், எம்ப்ராய்டரிங், ஓவியம், கம்ப்யூட்டர் போன்றவைகளும், விளையாட்டில் கேரம், கிரிக்கெட், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், தேக்வாண்டோ போன்றவைகளும் கற்றுத்தரப்படுகிறது. தற்போது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 2500 மாணவ மாணவிகள் பங்கேற்று இசை, நாட்டியம் உள்ளிட்ட கலை பயிற்சிகளை ஆர்வமுடன் பயின்று வருகின்றனர். கோடை விடுமுறையில் பயனுள்ள வகையில் கலை பயிற்சிகள் கற்றுத்தரப்படுவதாக பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விடுமுறை நாளில் குவியும் உள்ளூர் வெளியூர் சுற்றுலா பயணிகள். கடலின் முகத்துவாரம் வரை சென்று ஆனந்தம். மீன்பிடி தடைக்காலம் துவங்கி இருப்பதால் ஏரி மீன்களை நாடும் அசைவ பிரியர்கள். கேரளாவில் இருந்தும் மீன்கள் இறக்குமதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது. முத்துக்குமரன் நகர் மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனிலிருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம்.
எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ அதைப் போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே எங்கள் தங்கம். நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. வெயில் சுட்டெரிக்கும் கோடைக்காலம் துவங்கிவிட்டதால் கிராம பகுதியில் இருந்து கொண்டு வரப்படும் நுங்கு மற்றும் வெள்ளரி பழங்களை வாங்குவதில் புதுவை நகர பகுதி மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அனல் காற்று, சுட்டெரிக்கும் வெயில் என மக்களை கடந்த சில வாரங்களாக வெயில் வறுத்தெடுத்து வரும் நிலையில் இதனை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு மக்கள் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாலை நேரங்களில் கடற்கரையில் அதிகமான கூட்டங்களை கடந்த சில தினங்களாக காண முடிகின்றன. இந்நிலையில் மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா அருகில் பகல் நேரங்களில் இதேபோல் கூடுதல் மக்களை காண முடிகிறது. வெயில் காலம் துவங்கி இருப்பதால் கிராமப்புற பகுதிகள் மற்றும் மண்டகப்பட்டு பகுதியில் இருந்து கொண்டு வரப்படும் நொங்கு, வெள்ளரி பழங்கள் மற்றும் தர்பூசணி பழங்கள் உஷ்ணத்தை குறைக்கும் என்பதால் அவைகளை வாங்குவதில் நகரப்பகுதி மக்கள் அதிக தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவையில் நடைபெற்ற விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தில் புதுவை உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி விஷ்ணு சஹஸ்ரநாம மண்டலியின் சார்பில் உலக அமைதிக்காகவும் உலக மக்கள் நன்மைக்காகவும் மற்றும் உலக மக்கள் சகல சௌபாக்கியங்களை பெறும் வகையில் 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஆவர்த்தியாக 12 ஆவர்த்திகளாக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் புதுச்சேரி ஜெயராம் திருமண மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. காலை 5:30 மணி அளவில் நேரு வீதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் தொடர்பு மையத்தில் சுப்பிரபாதம் சேவித்தல் நடைபெற்ற பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் சுவாமி பக்தர்கள் புடைசூழ நகர சங்கீர்த்தனம், பஜனை, நாமாவளி மேலதாளத்துடன் ஊர்வலமாக ஜெயராம் திருமண மண்டபத்தை அடைந்தது. பின்னர் மண்டபத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தில் பங்கு பெற உள்ளவர்களை புதுவை ஸ்ரீ லட்சுமி விஷ்ணு சஹஸ்ரநாம மண்டலியின் தலைவர் ராஜாராமன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிறுவனர் ஜனார்த்தன ராமானுஜதாசன் முன்னிலையில் ராமபத்ரன் சுவாமிகள் தலைமை உரை நிகழ்த்தி உபன்யாசத்தை தொடங்கி வைத்தார். துஷ்யந்த் ஸ்ரீதர் 1000 என்ற தலைப்பில் உபன்யாசம் நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் ஜெயராம் திருமண மண்டப உரிமையாளர் ராமச்சந்திரன், புதுவை முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், புதுவை முன்னாள் கல்வி அமைச்சர் லட்சுமி நாராயணன், INTUC தலைவர் ரவிச்சந்திரன், தொழிலதிபர் திரு ராதா என்கிற கிருஷ்ணமூர்த்தி, ஆடிட்டர் கணேசன், அகில இந்திய விஷ்ணு சஹஸ்ரநாம மண்டலியின் முன்னாள் தலைவர் ராம்ஜி, பெங்களூர் சகஸ்கர நாம மண்டலி தலைவர் மணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். கோடை
கோடை விடுமுறை காரணமாக நோனாங்குப்பம் படகு குழாமில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சுட்டெரிக்கும் கோடை வெயில், பல மணி மின்தடை, விடுமுறை இருந்தும் சந்தோஷம் இல்லாத மனநிலை, இதுதான் இன்றைய சூழ்நிலையில் இளம் பருவத்தினர் மற்றும் புதிய ஜோடிகளின் மனநிலையாக உள்ளது. கோடை விடுமுறைக்காக காத்திருந்த மாணவ மாணவிகள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக பெற்றோரை தினமும் பாடாய்படுத்துவது பல குடும்பங்களில் பல்வேறு எதிர்விளைவுகளை உருவாக்கி விடுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் நோனாங்குப்பம் படகு குழாமில் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருந்தது. உள்ளூர் மக்களை விட வெளியூரில் இருந்து வந்த மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் படகு சவாரி சென்று உற்சாகம் அடைந்தனர். புதுவை கடலில் மீன் பிடிப்பதற்கான தடைக்காலம் நீடிப்பதால் ஏரி மீன்களின் விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளது. இதனால் கிராமப்புற பகுதியில் இருந்து நகர பகுதிக்கு விடுமுறை நாட்களில் கூடுதல் மீன்கள் கொண்டு வரப்படுகின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் மே மாதங்கள் மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் கடலின் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இதன்படி கடந்த 15ஆம் தேதியிலிருந்து மீன்பிடி தடைக்காலம் துவங்கியுள்ளது. கடலுக்கு விசைப்படகுகள் செல்லவில்லை என்பதால் கொடுவா, வஞ்சரம் போன்ற பெரிய ரக மீன்கள் மார்க்கெட்டுக்கு வருவதில்லை. கட்டுமரங்கள் மற்றும் சிறிய ரக பைபர் படகுகள் மூலம் கிடைக்கும் மீன்களான சங்கரா, கவலை, கிழங்கா, நீர் சுதும்பு போன்றவை மட்டுமே தற்போது மார்க்கெட்டுகளில் குறைந்த எண்ணிக்கையில் விற்பனையாகின்றன. மீன்பிடி தடைக்காலம் காரணமாக மீன் பிரியர்கள் ஏரி மற்றும் குளங்களில் வளர்க்கப்படும் மீன்களை நாடி செல்லும் நிலைமை அதிகரித்துள்ளது. இதனால் உழந்தை ஏரி, பாகூர் ஏரி போன்றவற்றில் வளர்க்கப்பட்டுள்ள ஜிலேபி, கெண்டை, கட்லா, ஜிலேபி, ரகு போன்ற மீன்கள் புதுவைக்கு கொண்டு வரப்பட்டு உயிருடன் விற்பனை செய்யப்படுகிறது. இது குறித்து ஏரி மீன்களை விற்பனை செய்பவர்கள் நமது நிருபரிடம் கூறுகையில், கடலில் மீன்பிடி தடைக்காலம் தற்போது நீடிக்கும் நிலையில் ஏரி மீன்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என்றும், இதனால் ஏரியில் வளர்க்கப்படும் ஜிலேபி மீன் கிலோ 200 ரூபாய்க்கும், கட்லா, ரகு, கெண்டை போன்றவை கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது என்றார். ஏரி மீன்களை வாங்குவோருக்கு அங்கேயே அதனை சுத்தம் செய்து அவர்களின் விருப்பத்திற்கேற்ப துண்டு துண்டாக வெட்டி கொடுப்பதாகவும் கூறினர். குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன்கள் தேவைப்படுவோர் ஏரிக்கே வந்து வாங்கி செல்வதாகவும் விற்பனையாளர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். திருக்குனூர் அருகே காட்டேரி குப்பத்தில் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் சாமந்தி சாகுபடி செய்து விவசாயிகள் லாபம் ஈட்டி வருகின்றனர். புதுவையை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் நெல், வாழை, கரும்பு போன்ற பயிர்கள் அதிகமாக பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு வரும் சூழ்நிலையில் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி காட்டேரி குப்பம் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் சாமந்தி செடியை பயிரிட்டு வருவாய் ஈட்டி வருகின்றனர். மின்தடை, தண்ணீர் தட்டுப்பாடு, வறட்சி போன்ற காலங்களை எதிர்கொள்ளாமல் புதுவை வேளாண் துறையின் உழவர் உதவிய அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி இந்த விவசாயிகள் சொட்டு நீரை பயன்படுத்தி மௌன புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றனர். இது குறித்து விவசாயி ஒருவர் கூறுகையில், 130 நாட்கள் முதல் 150 நாட்கள் வரை வாழும் காலத்தை கொண்ட சாமந்தி செடிகளில் இருந்து கிடைக்கும் பூக்கள் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஏக்கருக்கு 10 முதல் 12 டன் வரை சாமந்தி பூக்கள் அறுவடை செய்யப்படுவதால் இதனை நம்பியுள்ள விவசாயிகள் லாபம் ஈட்டி வருகின்றனர். குடிநீருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் சொட்டு நீரை பயன்படுத்தி சாமந்தி பயிரிட்டு விவசாயிகள் பயன்பெறலாம் என வேளாண் துறை அறிவுறுத்துள்ளது. முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனை
நகையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மணிப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படிப்பின் நம்மை பட்டை தீட்டி பார்த்து பார்த்து மகிழும் பள்ளி. துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி. 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஆண்டனி பள்ளி இது. திருவாண்டார் கோயில். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே உள்ள கரிக்கலாம்பாக்கத்தில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி நிவாரண உதவிகள் வழங்கினார். புதுவை பாகூர் அருகே உள்ள கரிக்கலாம்பாக்கத்தில் சனிக்கிழமை இரவில் மின் கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. இதுகுறித்து வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் தீ விபத்தை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தன் சொந்த செலவில் நிவாரண பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். அப்போது தொகுதி காங்கிரசார் உடனிருந்தனர். புதுவையில் வெயில் வாட்டி வதைப்பதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மாலை நேரங்களில் வீடுகளில் வெப்பம் நிலவிடுவதால் கடற்கரையில் காற்று வாங்க மக்கள் படையெடுக்க துவங்கியுள்ளனர். புதுவையில் கொளுத்தும் வெயில் காரணமாக மக்கள் தவியாய் தவித்து வருகின்றனர். கோடை வெயில், தொடர் மின்வெட்டு, குறைந்த மின்னழுத்தம் போன்ற பிரச்சனையினால் எரிச்சலில் இருக்கும் மக்கள் மழை பெய்யுமா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். சில சமயங்களில் வானில் கூடும் கரும் மேகங்களை கண்டதும் எழும்பும் ஆனந்தம் சில நொடிகளில் மறைந்துவிடும் அளவிற்கு மக்கள் நீண்ட பெருமூச்சு விட்டு ஏமாற்றம் அடைகின்றனர். இதனிடையே புதுவையில் வெயில் வாட்டி வதைப்பதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர்.
மாலை நேரங்களில் வீடுகளில் வெப்பம் நிலவிடுவதால் கடற்கரையில் காற்று வாங்க மக்கள் படையெடுக்க துவங்கியுள்ளனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ராஜீவ்காந்தி சிலை சிக்னல் இயங்காததால் வாகன ஓட்டிகள் மற்றும் போலீசார் கடும் அவதி. கூடுதல் காவலர்களை நியமிக்க கோரிக்கை. மகளிர் மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கு. தடயவியல் நர்சிங் குறித்து செவிலியர்களுக்கு டாக்டர் பலராமன் விளக்கம். கீரமம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம். 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.